இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் கிட்டத்தட்ட 100 கேமராவை நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பை ஸ்பெசிஃபிகேஷனாக அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட். நீங்கள் கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான 7 முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் சைஸ். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒரு 3 ஆஸ்பெக்ட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு அது பிகினருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது, ரெண்டாவது காஸ்ட்டை அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி பாதிக்க போகுது அப்படின்றது, அண்ட் ஃபைனலி இமேஜ் குவாலிட்டியை எப்படி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பார்ட் 1 ஆஃப் 3 வீடியோஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது வீடியோவில் என்ட்ரி லெவல் கேமராலேருந்து ஆரம்பிச்சு ஹை அண்ட் கேமரா வரைக்கும் நம்ம கேமரா அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். பார்ட் 3ல வந்து நம்ம என்ட்ரி லெவல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிஎஸ்எல்ஆர் அண்ட் மிரர்லெஸ் கேமராஸை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் சைஸ். சென்சாரை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய ரூம் எடுத்துக்கலாம். அந்த ரூமுக்கு ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது. அது வழியாக தான் வந்து உங்களுக்கு லைட் வரப்போகுது. இந்த ஜன்னல் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு லைட் உள்ளது. இதோட சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் வந்து சென்சார். இப்போ சென்சார் எவ்வளோ தூரம் பெருசாக இருக்கோ அந்த அளவு லைட் வந்து உள்ள பெட்டராக வரும் அண்ட் அதோட இமேஜ் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும். சென்சார்ஸ் வந்து பிரபலமாக 4 டைப்பாக இருக்குது அண்ட் நம்ம வந்து இந்த விண்டோ சைஸஸ் வச்சே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஃப்ரேம், இதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய விண்டோ ஃபார் கன்சியூமர் கேமராஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற விண்டோ, இது வந்து ஏபிஎஸ்சி கேமராஸ். மூணாவது வந்து அதோட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது மைக்ரோ 4/3 அல்லது 4/3 சென்சார். ஃபைனலாக 1 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிற சென்சார், இது வந்து காம்பேக்ட் கேமராஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதை விட சின்னதாக இருக்கிறது தான் வந்து மொபைல் ஃபோன் கேமராஸில் யூஸ் பண்ணுறது. இந்த ஃபுல் ஃப்ரேம் அப்படின்றது பெரிய விண்டோ, லைட் ஜாஸ்தியாக வரும். இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். இதுக்கப்புறம் வரதெல்லாம் கிராப்ட் சென்சார் அல்லது கிராப் ஆகி சின்னதாக இருக்கிற விண்டோஸ். ஃபுல் ஃப்ரேம் சென்சாரோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனானில் ஆர்பி அப்படின்ற கேமரா. கிராப் சென்சாரோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனான் R100 இருக்குது. மைக்ரோ 4/3 அப்படின்ற இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற சென்சார் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லூமிக்ஸ் G7 அப்படின்ற கேமரா வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி காம்பேக்ட் கேமராவில் வந்து Canon G7 Mark III அப்படின்ற ஒரு காம்பேக்ட் கேமரா இருக்குது. ஒரு பிகினராக இருக்கீங்க, லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கேமராவில் என்ன சென்சார் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் அதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் கிராப் சென்சார் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் ஃபுல் ஃப்ரேம் வாங்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது புரியும். இல்லை நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னைக்காவது கிராப் சென்சார் யூஸ் பண்ணும்போது அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து சென்சார் என்ன அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட இம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் அல்லது பிகர் சென்சார் கேமராஸ் வந்து கண்டிப்பாக காஸ்ட் வந்து கூட இருக்கும். ஏபிஎஸ்சி அண்ட் மைக்ரோ 4/3 வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு பிகினர் லெவல் ஏபிஎஸ்சி அல்லது கிராப் சென்சார் கேமராவோட காஸ்ட்டோட கிட்டத்தட்ட டபுள் தான் யூஸ்வலாக ஃபுல் ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். இமேஜ் குவாலிட்டியை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்சார் தான். கண்டிப்பாக ஃபுல் ஃப்ரேம் கேமராவோட இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராப் சென்சார் கேமராவோட கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். பட் இனிஷியலி ஒரு பிகினராக உங்களை அது பாதிக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு லேர்னராக, ஒரு எக்ஸ்ப்ளோரராக தான் இருப்பீங்க. இந்த இமேஜ் குவாலிட்டி வந்து ஜாஸ்தியாக ரொம்ப லோ லைட் அண்ட் பிரிண்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரிய போகுது. ரெண்டாவது முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லென்ஸ் சிஸ்டம்ஸ். இப்போது உங்கள் கேமராவில் வந்து என்ன லென்ஸ் வந்து நம்ம மவுண்ட் பண்ண முடியும், அந்த மவுண்ட் பேர் என்ன, அந்த மவுண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெனான் லென்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா EFS அண்ட் EF அப்படின்னு இருக்கு. EFS வந்து கிராப் சென்சார்ட் கேமராஸ்க்கு யூஸ் பண்ணுறது அண்ட் EF லென்சஸ் அப்படின்றது ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இப்போ கண்டிப்பாக EFS லென்ஸையும் EF லென்ஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் அது எஃபெக்டிவாக இருக்காது. இன்னொரு பக்கம் நம்ம வந்து மிரர்லெஸ் கேமராஸோட ஏஜ்க்கு வந்துட்டனால மிரர்லெஸ்க்கு எல்லாத்துக்குமே தனி செட் ஆஃப் மவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட மவுண்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று RFS அண்ட் RF. RFS மறுபடியும் பார்த்தீங்கன்னா மிரர்லெஸில் கிராப் சென்சாருக்கு யூஸ் பண்ணுற லென்சஸ். இது RF லென்சஸ் பார்த்தீங்கன்னா மிரர்லெஸில் ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு பிகினராக நீங்கள் கண்டிப்பாக என்ன லென்ஸ் மவுண்ட் உங்கள் கேமராவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு கேமரா அண்ட் ஒரு கிட் லென்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் வந்து அடுத்த லென்ஸ் வந்து வாங்குறத பற்றி யோசிப்பீங்க, இல்லை கேமரா அப்கிரேட் பண்ணுறதை பற்றி யோசிப்பீங்க. இது 2 பண்ணும்போதும் உங்களோட அடுத்த கேமரா அல்லது அடுத்த லென்ஸ் வந்து உங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கோட சூட் ஆகுமா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒரு கிராப் சென்சார் மிரர்லெஸ் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு RF லென்ஸ், கிட் லென்ஸ் வந்து அதுக்கு போடுவீங்க. ஃபியூச்சரில் வந்து ஒன்று RFS அல்லது RF, இது 2மே நீங்கள் வந்து வாங்கலாம், 2மே சூட்டபிளாக இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு EFS லென்ஸ் அல்லது EF லென்ஸ் வாங்கி இதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக போட முடியாது. அதே மாதிரி தான் DSLR கேமராக்கும். DSLR கேமராஸ்க்கு இந்த RF லென்ஸ் மவுண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆஸ் அ பிகினராக இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு லேடர் மாதிரி ஸ்லோவாக வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பிகினிங்கில் EFS மவுண்ட் அண்ட் RFS மவுண்ட் வந்து ஓரளவு சீப்பராக இருக்கும். போக போக அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி EF லென்சஸ் அண்ட் RF லென்சஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலாக அதோட காஸ்ட் வந்து நல்ல ஹை எண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு.
இமேஜ் குவாலிட்டியை சென்சாருக்கு அடுத்து அதிகமாக பாதிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லென்ஸ் தான். உங்கள் ஃபோட்டோவில் ஓவரால் வியூ, டெப்த்து, ஷார்ப்னஸ், பொக்கே இது எல்லாமே வந்து லென்ஸ் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். அடுத்து கேமராவோட ஸ்பீட். ஸ்பீடில் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா 2 விஷயம். ஒன்று கண்டினியூஸ் ஷூட்டிங் ஸ்பீட் அல்லது பர்ஸ்ட். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அட் அ ஸ்ட்ரெச்சில் உங்களால் எத்தனை ஷாட் பர்ஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று அந்த ஷாட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கேமரா வந்து அதை ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அந்த பஃபர் டைம் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். முக்கியமாக ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிகினராக இது உங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து வெறும் ஆக்ஷன் மட்டும் எய்ம் பண்ண போகிறதில்ல, நிறைய சப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க. ஓவராலாக எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம ஜாஸ்தியாக பண்ண போகிறோம். பட் நீங்கள் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபோட்டோகிராஃபி தான் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்ஸ் per செகண்டும் பஃபர் டைமும் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஒரு பிகினர் கேமரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 frames per second வரும். இதுவே ஹை எண்ட் கேமரா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸிலி 40 frames per second வரைக்கும் நீங்கள் போகலாம். காஸ்ட் வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு ஹையர் ஸ்பீட், ஹையர் ஃப்ரேம்ஸ் per second வேணும் அப்படின்னா ஹையர் எண்ட் கேமராஸில் தான் அது இருக்கும். பட் ஒரு பிகினராக நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்கு பெருசாக பாதிக்க போகிறதில்ல. இன்னொரு விஷயம், உங்களோட மெமரி கார்டும் இதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து ஒத்துப்போம். இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட் ஆக்ஷனில் மட்டும் இது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். மீதி இமேஜஸில் அவ்வளோவா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல. அடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏஎஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, லைவ் வியூவில் உங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் ஃபைனலி இப்போ ரீசெண்டாக வந்து டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ். நீங்கள் ஒரு பிகினராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக டெப்த் காட்டுறதுக்கும் சரி அண்ட் ஹை ஸ்பீட் ஆக்ஷனை கேப்சர் பண்ணுறதுக்கும் சரி ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு மெயின் சப்போர்ட்டாக இருக்க போகுது. அதுக்கு இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறது முக்கியம். இது போக ஃபேஸ் ட்ராக்கிங் அண்ட் டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து இன்னும் ஈஸியாக பண்ண முடியும். காஸ்ட் வந்து அகைன் லேடர் மாதிரி தான். பிகினர் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 AF பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் இருக்காது. ஸ்லோவாக லேடர் மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கூட கூட AF பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, ஸ்பாட் AF, ஜோன் AF இன்க்ரீஸ் ஆகுறது, லைவ் வியூவில் ஃபோக்கஸ் பெட்டர் ஆகுது, அண்ட் டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸில் இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் காட்டிடும். மற்றபடி இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் இது அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ உங்கள் கேமராவில் வந்து இப்போ இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்னா பேசிக்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது இல்லை ஹோல்ட் பண்ணும்போது மைன்யூட்டாக வர்ற ஷேக்லாம் வந்து கேமராவே அதை கவுண்டர் பண்ணி ஹேண்டில் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கும்போது உங்களோட கிளிக்கோ அந்த கிரிப்போ வந்து அந்த இமேஜில் வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்து. ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேமராலையும் ஐஎஸ் இருக்கலாம் அண்ட் லென்ஸ்லையும் ஐஎஸ் இருக்கலாம். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இனிஷியலி உங்கள் ஃபோட்டோகிராஃபி லேர்னிங் ஸ்டேஜில் ஐஎஸ் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. காஸ்ட் வந்து பிகினர் லெவல் கேமராஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ் வந்து மோஸ்ட்டாக இருக்காது. இதை நீங்கள் வந்து லென்ஸில் வந்து ஐஎஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்லோலி உங்கள் லேடர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போக போக தான் வந்து ஐஎஸ் வந்து உங்கள் கேமரா பாடியில் இருக்கிற மாதிரி வரும். அண்ட் மெயினாக ஐஎஸ் எப்போ தேவைப்படும் அப்படின்னா உங்கள் கேமரா ஹெவி ஆகுது அண்ட் உங்கள் லென்ஸ் வந்து ஹெவியராக இருக்குது இல்லை லாங்கராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் கேமரா இல்லது லென்ஸில் வந்து அந்த ஐஎஸ் இருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஷார்ப்னஸ் அண்ட் டீட்டெயிலில் வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து வியூ ஃபைண்டர். நீங்கள் என்ன கேமரா வாங்குறீங்கன்னா உங்கள் வியூ ஃபைண்டர் வந்து ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரா இல்லை டிஜிட்டல் வியூ ஃபைண்டரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அவசியம். நான் இந்த வீடியோவில் பார்ட் 3ல் வந்து பிகினர் லெவல் கேமராஸ் பார்க்கும்போது நைகானில் Z30 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டரே கிடையாது. வியூ ஃபைண்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களோட காம்போசிஷனை பண்ணலாம். இன்னொன்று ஃபேஸ் பக்கத்தில் உங்கள் கேமரா எடுத்துகிட்டு வர்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டெடியான ஹோல்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த வியூ ஃபைண்டர் வந்து ஒன்று ஆப்டிக்கல், இன்னொன்று டிஜிட்டல். ஆப்டிக்கல் என்னென்னா இருக்கிறது அப்படியே காமிக்க போகுது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் காம்போசிஷன் பண்ண போகிறீங்க. டிஜிட்டல் வியூ ஃபைண்டரில் நீங்கள் ஆல்ரெடி கேமராவில் ஒரு செட்டிங் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்னவா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத டேரெக்டாக இமேஜில் வந்து காமிக்கும். ஸோ டிஜிட்டலில் உங்கள் எக்ஸ்போஷர் வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு பிகினராக இருக்கும்போது உங்கள் கேமராவில் என்ன வியூ ஃபைண்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு நீங்கள் வந்து பழகிடுவீங்க. நீங்கள் கேமரா அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வேறு ஒரு கேமரா ஆல்டர்னேட்டிவாக அந்த டைமில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இட் வில் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நீங்கள் டிஜிட்டல் யூஸ் பண்ணிவிட்டு ஆப்டிக்கல் வரதுக்கும் ஆப்டிக்கல் யூஸ் பண்ணிவிட்டு டிஜிட்டல் வரதுக்கும் கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். காஸ்ட் வந்து டைரெக்டாக வியூ ஃபைண்டரை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இமேஜ் குவாலிட்டியும் வந்து கண்டிப்பாக டைரெக்டாக வியூ ஃபைண்டரை அஃபெக்ட் பண்ணாது. பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக உங்கள் ப்ராசஸ் என்ன, நீங்கள் வந்து ஆல்ரெடி வியூ ஃபைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு டிஜிட்டல் வியூ ஃபைண்டர் மாறுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராசஸில் ஒரு லேர்னிங் கர்வ் மட்டும் இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டவுன்லோடபிள் செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் இது போக சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு செக்லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கேமரா வாங்குறதா இருந்தால் சிம்பிளாக அதில் டிக் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆகும். ரெண்டாவது சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா
இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இல்லாமல் ஒரு கேமரா மேனுவல்லையோ இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்டில் பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் என்ன, இதுக்கு நம்ம ரெலவெண்ட்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டவுன்லோடபிள் PDF போட்டிருக்கேன். இந்த PDFல A to Z வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஓரளவுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிகினருக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்றதும் அதை சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. அண்ட் இந்த செக்லிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றதும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக பார்க்க வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். கேமரா பொறுத்த வரைக்கும் பேட்டரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த சார்ஜில் எவ்வளோ ஷார்ட்ஸ் பர் சைக்கிள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இது வந்து 60 DSLR கேமரா. இது வந்து ஒரு சார்ஜ் போட்டால் ஈஸிலி 2000 to 3000 ஷார்ட்ஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்கலாம். பட் இதுவே மிரர்லெஸ் Canon RP நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு சைக்கிளுக்கு வந்து 250 ஷார்ட்ஸ் தான் நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ பேசிக்லி மிரர்லெஸ் கேமராஸில் வந்து இந்த பேட்டரி சைக்கிள் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஷூட் போகிறீங்க அப்படின்னா அந்த டியூரேஷன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும், உங்களால் சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இதை வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு செகண்ட் பேட்டரி வாங்கி சால்வ் பண்ணலாம். காஸ்ட் அண்ட் இமேஜ் குவாலிட்டியை வந்து டேரெக்டாக இந்த பேட்டரி லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. இது போக நிறையா ஸ்பெக்ஸ் இருக்குது, கடல் மாதிரி பார்த்துட்டே போகலாம். 2 விஷயம் மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஒன்று, நீங்கள் வந்து கேமராவை DSLR அல்லது மிரர்லெஸ் இதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு தனி செட் ஆஃப் சீரிஸ் வீடியோஸ் போடலாம். இன்னொன்று வீடியோ ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது வீடியோவும் நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குற விதமே டைனாமிக்காக வந்து மாறிடும். உங்கள் கேமரா சாய்ஸஸ் வந்து மாறும், பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூடும். இது போக சிம்பிளாக நான் ஒரு 9 திங்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ். உங்கள் கேமரா எவ்வளோ ஹெவியாக இருக்குது, உங்கள் பேக்கில் வைக்கும்போது எப்படி ஃபிட் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ரெண்டாவது, ISO லிமிட்ஸ் எப்படி இருக்குது. உங்கள் கேமரா வந்து மினிமம் ISO எவ்வளோ, மேக்ஸிமம் ISO எவ்வளோ தூரம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்கு அடுத்து ஃப்ளாஷ் உங்கள் கேமராவில் எப்படி இருக்குது. லைட் இல்லாத சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம ஃப்ளாஷ் யூஸ் பண்ணணும். இன்பில்ட் ஃப்ளாஷ் இருக்கா, இல்லை நம்ம எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியிருக்கும். அடுத்து ஸ்டோரேஜ். உங்கள் கேமரா வந்து என்ன டைப் ஆஃப் கார்டு வந்து யூஸ் பண்ண முடியும், எத்தனை ஸ்லாட் இருக்குது, அந்த கார்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். இதுக்கப்புறம் உங்கள் கேமராவில் ஃபைல் ஃபார்மேட்ஸ் என்னென்ன இருக்குது. யூஸ்வலாக வந்து JPEGs அண்ட் RAW இருக்கும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். லார்ஜ் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் இருக்கும். இது என்னென்ன அப்படின்னு நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கலாம். இது எல்லாமே எல்லா கேமராலையும் மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும். அடுத்து LCD. இப்போ உங்கள் கேமராவில் LCD ஃபிக்ஸ்டாக இருக்கா, இல்லை நீங்கள் அதை வேரி பண்ண முடியுமா, ஆங்குலராக இருக்கா, எவ்வளோ தூரம் அதை வந்து டில்ட் பண்ண முடியும், உங்கள் LCD வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது போக உங்கள் கேமராவில் வந்து வெதர் சீலிங் இருக்கா, உங்கள் கேமரா வந்து எந்த இயரில் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன வெர்ஷன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து மிரர்லெஸ் டெக்னாலஜி வந்து அடுத்த 5 to 6 இயர்ஸில் வந்து DSLR கேமரா இருக்குமானே தெரியாது. ஸோ உங்கள் கேமரா வந்து ரிலீஸ் டேட் என்ன, நீங்கள் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபைனலி உங்கள் கேமராவில் என்ன ப்ராசஸர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் வந்து என்ன ப்ராசஸர் இருக்குதுன்னு பார்க்குற மாதிரி கேமராஸ்க்கும் வந்து சிப் ப்ராசஸர் இருக்குது. ஸோ இது வந்து Canonல பார்த்தீங்கன்னா Digic 4, Digic 8 அண்ட் Digic 10 அப்படின்ற ப்ராசஸர் இருக்குது. பேசிக்காக உங்கள் கேமரா இன்னும் ஸ்பீடாக இருக்கும், இமேஜ் ப்ராசஸிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல வந்து நம்ம Canon கேமராஸ் என்ட்ரி லெவல்லேருந்து ஆரம்பிச்சு ஹை எண்ட் வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 3ல நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிகினர் லெவல் கேமராஸை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கிளிக்கிங்.